தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மேஷ ராசிக்கு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த பரபாவ தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? தசாபுத்தி ரீதியாக இதில் 3 நட்சத்திரங்கள், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் உங்களுடைய வயசுக்கு தசாபுத்தின்னு ஒன்று நடக்கும். நீங்கள் எந்த வயதில் வேணால் இருக்கலாம். அந்த வயதுக்கு தசாபுத்தி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த தசாபுத்திக்கு கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இந்த வருடத்தில் சனி நகர்வுகள் உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இது மட்டும்தான். அந்த 2 நட்சத்திரத்தில் மட்டும்தான் இருக்கிறார் இந்த சனி பகவான். குரு பயிற்சி ஆகிறாரு, ராகுகேது பயிற்சி இருக்குது. பொதுவாகவே ஒரு கிரகம் பயிற்சி ஆகுதுனாக்கா அதுக்கு முன்கூட்டியே அதனுடைய வைப்ரேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த மேசராசிக்கு இப்போ 7.5 சனி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு, அதாவது விரய சனி. இந்த ராசிக்கு சனி பகவான் நன்மை செய்யாது. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் சுபத்துவமாக சனி பகவான் இருந்தால், சுபகிரக சேர்க்கை, சுபகிரக நட்சத்திரம், இது மாதிரியான அமைப்புகளில் சுபத்துவமாக சனி பகவான் இருந்தால் உங்களுக்கு பெருசாக ப்ராப்ளத்தை கொடுக்காது. இருந்தாலும் 7.5 சனிக்கு உண்டான பலன்களை அது கொடுத்தே தீரும். இப்போ தசாபுத்தி ரீதியாக உங்களுடைய வயசுக்கு இப்போ முதல்ல சந்திர தசையிலேருந்து பார்ப்போம். சந்திர தசை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசில் வரும் அப்படின்னாக்கா, நம்ம வயசை மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா புதுசாக வரக்கூடிய வியூவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது கரெக்டாக பொருந்தி வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்காக இந்த வயசை நம்ம சொல்லி தான் ஆகணும் எல்லா வீடியோவிலும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 28 இல்லைனா 30 வயசுக்கு மேலே 41 வயசு வரைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 24லேருந்து 34 வரைக்கும். அதே சென்டர் பகுதி 3-4 பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 16 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் முன்ன பின்ன வரலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும். படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும், பெரிய பிரச்சனைகள் வராது. கொஞ்சம் முயற்சிகளை எடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். முயற்சின்னாக்கா ஒரு சில பேருக்கு தடையை கொடுத்துருக்கலாம். அதாவது 22 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சந்திர தசை எந்த வயசில் இருந்தாலும் சரி, அதாவது படிப்பு ரீதியாக கொஞ்சம் டல்லாக இருக்கலாம், எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் தப்பாக இருக்கலாம், நிறைய குழப்பங்களை கொடுத்துருக்கலாம். அது எல்லாமே தீரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வீட்டில் அப்பா அம்மா பேச்சு கேட்டாலே சரியாக போயிடும். அவங்களோட முடிவு எதுவோ அது சிறந்ததாக இருக்கும். ஒரு சில பேருக்கு தசாபுத்தி சரியில்லைனாக்கா சொல் பேச்சு கேட்காம இருக்கிறதெல்லாம் நடக்கும், நிறைய இருக்குது அதில். அதுக்காக நெகட்டிவாக நம்ம பேச தேவையில்லை. 22 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு. சந்திர தசைன்னாவே ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ஒரு சிலருக்கு சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை ஆகியிருக்கும். இன்னொன்று சனி பகவானே பரிவர்த்தனையாக இருப்பார் உங்கள் சுய ஜாதகத்தில். அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும், வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள், திடீர் வேலை கிடைக்கிறது, எதிர்பார்த்த வேலை கிடைக்கிறது. இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் முயற்சி பண்ணிவிட்டு வேறு ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, அந்த வேலை உடனே கிடைக்கும். அதாவது எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்து நீங்கள் ஏமாந்து போயிட்டு வேறு ஒரு கம்பெனியில் சேர்ந்துட்டுருப்பீங்க இல்லையா, இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்கும். அந்த வேலைங்கிறது சிறப்பாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை மேலதிகாரியெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப குறைச்சல் கொடுத்துருந்தாங்க இல்லையா, நிறைய கஷ்டத்தை மன உளைச்சலை கொடுத்துருந்தவங்கெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று நல்லவங்களாக கூட இருந்திருப்பாங்க, அந்த நல்லவங்களாக இருக்கிறவங்களும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க மாறின பிறகு தான் சார் எனக்கு பிரச்சனைகளே அதிகமாச்சு, அது மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது சந்திர தசையில். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. சந்திர தசை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 22 வயசுக்கு மேலே 30-31 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, இல்லைனா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 31லேருந்து 41 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். இப்போ 31க்குள்ளே இருக்கிறீங்கன்னாக்கா கண்டிப்பாக திருமணத்தை கொடுத்துரும். திருமணத்துக்கு இது தடையை விதிக்காது இந்த சனி பகவான். ஏன்னா உத்திரட்டாதியில் இருக்கார் சனி. இந்த சனி பகவான் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கிற இடம், ஒரு சில பேருக்கு 10, 11, 12 ஜென்ம ராசி 2ஆம் இடம், இது மாதிரி 7.5 சனி அது மாதிரியான பிறந்தவங்களுக்கு, அதாவது ராசியிலே சனி அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு
இந்த காலகட்டம் அப்படிங்கிறது திருமணம் ஆகிடும். எப்போ கூடி வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் கூடி வந்துடும். 7.5 சனியில் கூடி வந்துடும். முயற்சிகளை பண்ணுங்கள். பெருசாக வலியும் வேதனையும் வேண்டாம். இதில் வந்தால் திருமணம் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு ஃப்ரீயாக திருமணம் பண்ணுங்கள். எப்போவுமே கூடி வரல வரவங்கெல்லாம் எனக்கு தப்பான பதில் சொல்லிட்டு போகிறாங்க, பொண்ணுக்கு திருமணமே கூடி வரல அப்படின்ட்டு நிறைய பேர் கவலைப்படுறாங்க. கூடி வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு வந்துடும். இன்றைக்கி இல்லைனா கூட நாளைக்கு நடக்கும். ஏன்னா அதுக்குண்டான காலதாமதத்தை எடுக்குதுனாவே அது நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைக்கணும். ஒரு சில பேருக்கு கூடியே வரலன்னா கூட 7.5 சனியில் உங்களுக்கு சுயஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லைனா கூடி வராது. அவங்களுக்கெல்லாம் இன்னும் நல்லதுன்னு நினச்சிங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறது, கல்யாணம் பண்ணாமல் கஷ்டப்படலாம், தப்பே கிடையாது. உங்கள் சுயஜாதகத்தில் லேட் மேரேஜ்னு இருக்குமே தவிர திருமண வாழ்க்கை பாதிப்புன்னு இருக்காது. அப்போ திருமணத்தை கொடுத்துரும். சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். இப்போ சந்திரதசையில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கும். தொழில் பண்ணலாமா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு அது உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. சுய ஜாதகத்தை செக் பண்ணாமல் நீங்கள் தொழில் பண்ணாதீங்க. ஏன்னா இது அப்படி தான் தூண்டும், ஒருத்தரை வர வைக்கும். அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், ஒரு டீ கடை போடலாம், அப்படி இல்லைனாக்கா வேறு மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு ஐடியாலாம் கொடுப்பாங்க. அது ஐடியாலாம் கொடுத்து முதலீடு போட வச்சு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் கவனமாக பண்ணுறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது. செவ்வாய் தசை, செவ்வாய் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 41 to 48, பரணி நட்சத்திரக்காரர்களை பார்த்தீங்கன்னாக்கா 20 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் தான் இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது வரும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 15 to 22. நான் படிப்புக்கு சொல்லிட்டேன், பொதுவாகவே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இப்போது இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் அஷ்டமாதிபதி தசை, ராசியாதிபதி தசை நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சனிக்கும் செவ்வாய்க்கும் பகை கிரகம். உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் மட்டுமே உங்களுக்கு வேலையில் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், கொஞ்சம் தாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா இது அஷ்டமாதிபதி தசை ஒன்று. இன்னொன்று நட்சத்திரமும் நம்ம பொதுவாக பார்க்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் ஏறின நட்சத்திரம், இவர் நட்சத்திரமே கூட ஏறி இருந்தால் கூட கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் கூட ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். ஏன்னா 7.5 சனியை நம்ம கணக்கில் எடுத்தே ஆகணும், மேஷராசிக்கு மட்டுமே. இதில் அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் இருந்தாலோ இல்லை அஷ்டமாதிபதி தசை நடக்கும்போது 7.5 சனி வந்தாலோ வேலையில் ப்ராப்ளத்தை கொடுக்கும், கவனமாக பார்த்துக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா வீடு கட்டுறதோ இல்லை ப்ராப்பர்ட்டி சேர்க்கையோ அது மாதிரி வண்டி வாகன சேர்க்கையோ ஒரு பக்கம் நல்லதும் கொடுக்கும். வீட்டில் சுப விசேஷம் நடக்கிறது அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த செவ்வாய் தசைக்கு. ஆனால் வேலையில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, வேலை மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா இப்போ வேலை மாற்றாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு அதுமாரி தோணும், மேலதிகாரி எப்படியும் மாறி இருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்திருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தசை உங்களுக்கு நல்ல தசைன்னு சொல்லலாம். 7.5 சனி மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், விரயத்தில் நிறைய செலவுகளை கொடுக்கும். அடுத்து ராகு தசை. ராகு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 28 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும். 18 வருடங்கள் தான் தசா புத்தியே. இது 28லேருந்து 60 வரைக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. இதுக்குள்ளே அந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இவங்களுக்கு தசாபுத்தி இருப்புகளை பொறுத்து இந்த ராகு தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரலாம். அதாவது 28 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும். இதில் ராகு அந்த வீடு கொடுத்த கிரகத்தை நம்ம பார்த்தே ஆகணும். மெயினாக சனியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும், அலைச்சலை கொடுக்கும். இதில் நெகட்டிவாக சொல்கிறோம், தயவுசெய்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் கவனத்தோடு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சரி இப்படி தான் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீடு சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்தால் கூட, ஏன்னா லக்ன பாவம்னு ஒன்று இருக்குது இல்லையா. இப்போ சனியுடைய நட்பு கிரக லக்கணம், அப்படி இல்லைனாக்கா சூரிய சந்திரனோட நட்பு கிரக லக்கணம் அப்படி எடுத்துக்கணும். இப்போ சனியுடைய நட்பு கிரக லக்கணமாக வந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த ராகுதசை எங்கே இருந்தாலும் சரி ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுத்துரும். அதே சூரியன் சந்திரன் செவ்வாய் இது மாதிரியான லக்கணங்கள் இருக்குது இல்லையா, இந்த லக்கணங்கள் அதாவது சனிக்கு பகை கிரக லக்கணங்கள், அந்த லக்கணத்துக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். தொழில் ரீதியாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரியன் சந்திரன் செவ்வாய் வீட்டில் இருந்தால் கூட பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் என்னென்னா ஒரு பணம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு கான்ட்ராக்ட் பேசிக் கொஞ்சம் லேட் ஆகும், எல்லாமே காலதாமதத்தை கொஞ்சம் எடுத்துக்கும், நிறைய மன உளைச்சல்கள் கொடுக்கும். இதில் கவனத்தில் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சனி நகரக்கூடிய இடம்னு இருக்கு இல்லையா, இந்த 12ஆம் இடத்துல உத்திரட்டாதி ரேவதி இந்த 2 நட்சத்திரத்தில் இருக்கும்போது
சனி பார்க்கக்கூடிய இடத்துல ராகு இருந்தாலோ, இல்லை ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தாலோ, இப்போ வந்து வேலை சேஞ்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது வேலை சேஞ்சஸ்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு தசை நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த ராகு பகவான் வந்து பெரும்பாலும் அந்த தசைக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன், ஒரு வேலை வாய்ப்பில் நல்ல தசையாக இருந்தால் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அதாவது ஒரு இடமாற்றங்கள், உங்களுடைய சேர் மாறும். அதாவது உங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு பேர், நல்ல பேரெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. அதே அவயோக தசையாக இருந்தால், கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை, இல்லைனாக்கா சனி பகவானுக்கு பகை கிரக தசையாக இருந்தால் வேலை கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டும் இல்லை, இந்த ராகு தசைக்கே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தசை சரியில்லைனாவே, இப்போ வந்து முதல் 12 வருஷம் அப்படிங்கிறது நல்லபடியாக போயிருக்கும், பின்னாடி அந்த 6 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த ராகு தசை சுக்கிர புத்தி இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து லக்ன பாவம் பிரியும். வேறு லக்னத்துக்கு என்ன பலனோ அந்த பலனை கொடுக்கும். அந்த லக்னம் வந்து சனி பகவானுக்கு நட்பு கிரக லக்னமாக இருந்தால் சிறப்பு. இல்லை அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். எப்படியும் வந்து ராகு தசையில் நிறைய குழப்பத்தை கொடுத்துருக்கு, நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா 1 2 இல்லை, திருமண வாழ்க்கையில் கை வச்சிருக்கு. இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா வேலையிலும் பிரச்சனை கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு வந்து கான்ட்ராக்ட் பேசிக்கெல்லாம் முடிஞ்சிருக்கு. அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ வந்து இந்த கான்ட்ராக்ட் பேசிக் முடியுது, நீங்கள் வந்து வேறு இடம் பாருங்கள் அப்படின்னு இருப்பாங்க. இல்லைனா வேறு இடத்துக்கு மாற்றி விட்ருப்பாங்க. அது மாதிரி ஒரு மேலதிகாரி மாறுறது, அது மாதிரி மேலதிகாரி மாறின பிறகு கொஞ்சம் நெருக்கடி அதிகமாக இருக்கும். ஏன்னா சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. இத்தனை வருஷம் ஒரு 10 வருஷமாக வேலை பார்த்துருப்பீங்க, சரியான புரிதல் இருக்காது. புரிதல் இல்லாமல் பிரச்சனைகளை கொடுத்துட்டே வருவாங்க. அதனால் இடத்த மாற்றலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டெல்லாம் இப்போதைக்கு இந்த ராகுதசையில் இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கும். இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம், தாராளமாக மாற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி தோணுதோ அப்படி செய்யுங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், உங்களோட குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு வேலையை மாற்றலாம், எப்படியாவது ஒரு வேலையை மாற்றிட்டு இன்னொரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு அதுமாரி தோணலை அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் இருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் ஜென்ம சனி அப்படிங்கிறது கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும். இருந்தாலும் வேலை மாற்றத்தை இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். வேலை மாற்றம் அப்படிங்கிறது இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு உண்டு. இன்னொன்று ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி வீடு கட்டுறது, அதெல்லாம் வந்து உங்களுடைய வாரிசுகளுக்கு திருமணம், அது மாதிரி அந்த வயசில் இருந்தால் திருமணம், படிப்பு, அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். உங்களை தவிர அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த ராகு தசை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கஷ்டத்தில் போகுது அப்படின்னாக்கா இந்த 7.5 சனி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அடுத்து குரு தசை. இந்த குரு தசை வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 46லேருந்து 76 வரைக்கும், இதுக்குள்ளே தான் அந்த குரு தசை அப்படிங்கிறது நடக்கும். கார்த்திகைக்கு வந்து 40 to 56. இப்போது ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். குரு தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய தசை தான். ஆனால் இந்த ராசிக்கு வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் குரு இருந்தான்னு வச்சுக்கலாம். இப்போ 3ல் இருக்கார். இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல இருக்கார். 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்தால், விரயஸ்தானத்தில் இருந்தால் கூட ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தால் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அதாவது சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். அதில் ஒரு சில பேருக்கு மட்டும் மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா ஒரு நார்மலாக போயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 7.5 சனியும் ஒன்றும் பிரச்சனைகளை கொடுக்காது. இந்த ஆண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நிறைய சுப விசேஷங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கிறது, வண்டி வாகன சேர்க்கை, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி ஓரளவுக்கு கொடுக்கும். ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். அது கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய இதுவும் இருக்குது, உங்களுடைய சுய முயற்சின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சனியுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்குது. டோட்டலாகவே இந்த மேஷராசிக்கு வந்து சனி பகவான் தான் எடுத்துக்கும், அவர் கொடுக்கறது தான். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வீக்காக இருந்தால், அதாவது பலவீனமாக இருந்தால், மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். மற்றபடி மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் நன்மையும் கெடுதலும் கொஞ்சம் சேர்ந்தே நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நடக்கக்கூடிய தசா புத்திகள் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குது, 7.5 சனி பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் தாங்கிக்கிறது நல்லது. கஷ்டத்தை கொஞ்சம் தாங்கிக்க. இந்த ஆண்டு வந்து முன்ன பின்ன தான் இருக்கும். நன்றி.